அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு அம்மு கிச்சனில் இஞ்சி வச்சு ஒரு டிப்ஸு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. இப்போ இஞ்சி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக விற்கிது. கிலோவே ரூ. 60 தான் விற்கிறாங்க. இப்போ நான் 1 கிலோ இஞ்சி வாங்கி சுத்தமாக கழுவிட்டு, மேல் தோல் சீவிட்டு, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த திக்னஸ் இருந்தால் போதுமான அளவு. இப்போ வெயிலில் ஒரு கிளாத்தை எடுத்து விரிச்சு விட்டுட்டு, இப்போ இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு இஞ்சி ரொம்ப ரேட்டு கம்மியாக விற்க போகும்போது, நம்ம இந்த மாரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு இஞ்சி ரேட்டு ஜாஸ்தி விற்க போகும்போது இந்த பவுட்ரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இது 2 மணி நேரம் தான் காய வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா மோடம் போட்டுருச்சு, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மறுபடியும் மறுநாள் வந்து மொட்டை மாடியில் கொண்டு போய் மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போடுறேங்க. இந்த 2 மணி நேரம் காஞ்சதுலேயே நல்லா காஞ்சு வந்திருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் போட்டேங்க. இது நல்லா மொறு மொறுன்னு காஞ்சு வந்துருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றி இதை நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. இஞ்சி ரேட் கம்மியாக வைக்கிறப்ப இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வைப்பாங்க. இன்றைக்கி அம்மா இல்லை எங்களோட. ஆனால் அம்மா சொன்ன டிப்ஸு, அம்மா செஞ்ச வேலைகள் எல்லாமே இப்போ நாங்கள் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே செஞ்சுட்ருக்கோம். இந்த மாதிரி இஞ்சி பவுட்ரு யார் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க வந்து என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு கண்ணாடி ஜாடிக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம டீ வச்சாலும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு டீ வச்சு குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த இஞ்சி பவுட்ரை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.